ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன காலையிலேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி சாமான்லாம் தேய்ச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சட்னி ரெடி பண்ணலான்னு பார்த்தா, இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து மீன் போச்சுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று வாங்கிட்டு இருந்தார். சரி ஓகே நம்ம மீன் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி முடிச்சுட்டு மீன் குழம்பு மீன் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நீ சரியாக க்ளீன் பண்ண மாட்டேன், நானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் பின்னாடி. சரி ஓகே நம்ம மீன் குழம்பு கூட்டி அடுப்பில் போட்டுடலாம், மீன் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் மீன் போட்டு நம்ம வேலை சீக்கிரம் ஆகுமேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். அவர் க்ளீன் பண்ணிட்டாரா என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனேன். அவர் இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல. இன்னும் ஒரு மீன் கிட்டே இருந்தது, சங்கரா மீன் தாங்க வாங்கினேன், நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. சுட சுட ஒரு மீன் ஒரு இட்லி வச்சு என் பையனுக்கு வந்து பால்வாடிக்கு டைமாக வேறு ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு உட்காந்து கடகடன்னு அந்த மீன் ஒரு இட்லி ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்போவுமே தோசை தாங்க பிடிக்கும் இட்லியை விட. ஸோ தோசை மீன் குழம்பு நான் சாப்பிட்டேன். தேங்க்யூ.